எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் மீண்டும் போர்க்கொடி தூக்கி இருப்பது அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சியடைய வச்சிருக்குது. அதே நேரத்துல வர 5ஆம் தேதி செங்கோட்டையன் மனம் திறந்து என்னத்த சொல்ல போறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாருக்கும் உருவாயிருக்குது. ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது ராணுவ கட்டுப்பாடோட இருந்த அதிமுகவுல இன்னைக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா டெய்லி பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த பஞ்சாயத்துகளுக்கு எல்லாமே தொடக்க புள்ளி அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா பன்னீர்செல்வம் தான். என்னன்னா, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர்கிட்ட தான் முதலமைச்சர் பதவி ஒப்படைக்கப்பட்டது. ஏன்னா ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி உயிரோடு இருந்த போது சிறைக்கு சென்ற போதெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை தான் நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா வைத்திருந்த அவர்கிட்ட தான் அடிக்கடி முதலமைச்சர் பதவியை ஒப்படைச்சிட்டு போனாங்க. மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் பதவியை ஏத்துக்கிடுவாங்க. இதுதான் ஜெயலலிதாவோட வழக்கம். அப்ப ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா இருந்தவர் பன்னீர்செல்வம் அப்படிங்கறதுனால ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர்கிட்ட தான் இந்த முதலமைச்சர் பதவி ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு ஜெயலலிதாவின் தோழி சசிகலா முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலான முக்கிய நிர்வாகிகள், எம்எல்ஏ, எம்பிக்கள் எல்லாம் சொன்னதன் அடிப்படையில சசிகலா முதலமைச்சரா தேர்வு செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில திடீர்னு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பன்னீர்செல்வம் என்ன பண்ணான்னா தர்ம யுத்தத்தை தொடங்கினார். இதுதான் அதிமுகவின் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முதல் தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவுல பஞ்சாயத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிறதா சொல்லணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சசிகலா திடீர்னு சிறைக்கு போனாங்க. அப்ப சசிகலா இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இது ஆட்சியை நம்ம கையில வச்சிருக்க கூட முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாங்கன்னா டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவங்க எல்லாம் கட்சியில நீக்கிட்டு பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து அமர வச்சுட்டார். அதன் பிறகு ஆட்சி முடிஞ்ச உடனே என்ன பண்ணாரு, பன்னீர்செல்வத்தையும் கட்சியில இருந்து நீக்கிட்டு கட்சி முழுவதுமே தனக்கு தான் சொந்தம், தன்னோட கட்டுப்பாட்டின்களை தான் கட்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. ஆனா ஒருங்கிணைந்த அதிமுக தான் கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தாங்க. ஆனா அந்த கோரிக்கைகள் எதையுமே கண்டுக்கிறாத எடப்பாடி பழனிசாமி யாரையுமே மீண்டும் கட்சியில சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் தொடர்ச்சி அதிமுக எல்லா தேர்தல்களையுமே தோல்வி அடைகிற சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த எடப்பாடி பழனிசாமியோட இந்த பிடிவாதம் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி மட்டும் இதுவரைக்கும் இறங்கி வந்த பாடா இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் செங்கோட்டையன் மீண்டும் போர்க்குடி வைத்திருக்காரு. ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஈரோட்ல நடந்த ஒரு விவசாய நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி போட்டோ இருக்குது, ஆனா ஜெயலலிதாவோட போட்டோ இல்ல, எம்ஜிஆர் போட்டோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை முதல்ல செங்கோட்டையன் எழுப்பினாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கும் ஒரு உரசல் ஈடுச்சுக்கிட்டே இருந்து 2 பேருக்கும் இடையில எந்த ஒரு இதுமே நட்புறவுமே ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் இடையிலான அந்த விரிசல் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குது. இது அடுத்தடுத்து வந்த நிகழ்ச்சிகளையுமே அரங்கேறிச்சு. சட்டசபையில பாத்தீங்கன்னா அதிமுக வெளிநடப்பு பண்ணும்போது செங்கோட்டையன் வெளிநடப்பு செய்யாம என்ன பண்ணாருன்னா சட்டசபையில இருந்தாரு. அதன் பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இதுல நடந்தது, சட்டசபை வளாகத்துல நடந்தது. அந்த இதுலயுமே செங்கோட்டையன் கலந்துக்கல. அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ராயப்பேட்டையில இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்துல நடந்துச்சு. அந்த இதுல செங்கோட்டையன் கலந்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட பேசல. இதுக்கெல்லாம் காரணம் எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு செங்கோட்டையன் புறக்கணிச்சு வர்றதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சசிகலாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன். ஏன்னா முதல்ல சசிகலா முதலமைச்சர் பதவியை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணும் போது அவருக்கு முதல்ல பிக் பண்ண ஆளுன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். ஆனா செங்கோட்டையன் தனக்கு அந்த அளவுக்கு எம்எல்ஏ இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில நான் உடனே பணத்தை ரெடி பண்றேன், ஒரு 1 ஹவர்ல பணத்தை ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த பதவி ஒப்படைக்கப்பட்டது. ஆனா சசிகலா உள்ளிட்டவங்களோட விருப்பம் பாத்தீங்கன்னா சீனியரான செங்கோட்டையன் தான். ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்துல அதிமுகவில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் தான் ரொம்ப சீனியர். அவர்கிட்ட முதலமைச்சர் பதவியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா முடிவு பண்ணாலும் அந்த நேரத்துல செங்கோட்டையன் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கல. அதன் காரணமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட முதலமைச்சர் பதவி போனது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுல புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த விவகாரத்துல நம்ம முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா செங்கோட்டையன் சசிகலாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதரவாளர் அப்படிங்கிறதுதான்.
ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தக்க வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா உள்ளிட்டவங்க நீக்கின போது என்ன பண்ணாரு, பெருசா வந்து கண்டுக்கல. தொடர்ச்சியா வந்து என்ன பண்ணாரு, சசிகலா மற்றும் இவங்களோட ஒரு தொடர்புல தான் இருந்ததா சொல்லப்படுது. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கோபத்தை உருவாக்கணும்னு தான் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொடர்ச்சியா வந்து செங்கோட்டையன் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்திருக்காரு. அதிமுகவை ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைந்தா மட்டும்தான் வந்து ஜெயலலிதா காலத்துல மாதிரி இப்பவும் வந்து ஒரு தனிச்ச ஆட்சியை கைப்பற்ற முடியும். தேர்தல்ல பெரும் வெற்றியை பெறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே அதிமுக தான். அதிமுக இப்ப வந்து சிதறுண்டு கிடக்குது. டிடிவி தினகரன் பக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் இருக்காங்க. இந்த சைடு ஓபிஎஸ் பக்கத்துல ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க. சசிகலாவின்னு ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது வந்து ஓட்டுகள் பிரியுது. தென் மாவட்டத்திலையும் சரி, மேற்கு மாவட்டங்களையும் சரி, இப்படி பல தரப்புலையும் பாத்தீங்கன்னா வாக்குகள் பிரியுது. அதனால நம்ம வந்து ஒன்றிணைந்த அதிமுகவை வந்து உருவாக்கினா மட்டும்தான் வந்து அதிமுக மீண்டும் வந்து வெற்றி பாதையை நோக்கி திரும்பும், மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும். திமுகவை வந்து இந்த முறை வந்து வீட்டுக்கு அனுப்பியே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்படி அதிமுக சிதறுண்டு கடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து வாக்குகளை வந்து வெல்ல முடியாது, வெற்றி பெற முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா போதாத குறைக்கு வந்து பாஜகவையும் வந்து கூட்டணியை வச்சிருக்கோம் அப்படிங்கிற போது சிறுபான்மையின வாக்குகள் வந்து பிரிஞ்சு கிடக்குது. அப்ப வந்து அதிமுகவை ஒன்றிணைக்காம பாஜக இல்ல யாரு கூட கூட்டணி வச்சாலும் அது விளங்காத கூட்டணியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து பலமுறை வந்து இபிஎஸ்சி வந்து பண்ணியிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து ஆரம்பத்துல 1, 2 முறை வந்து செங்கோட்டையன் சொன்னதை வந்து காது கொடுத்து கேட்டாலும் அது தொடர்பா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா அதன் பிறகு வந்து செங்கோட்டையன் தொடர்ச்சியா வலியுறுத்தும் போதுதான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை வந்து என்கிட்ட பேசாதீங்க, அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவங்க எல்லாம் வந்து கட்சியில கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை பத்தி என்கிட்ட இனிமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, செங்கோட்டையனை வந்து இது பண்ணியிருக்காரு, புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் வந்து செங்கோட்டையனுக்கு வந்து இபிஎஸ் மேல கோபம் வருவதற்கான முக்கிய காரணமா சொல்லப்படுது. சரி, இபிஎஸ் வந்து ஏன் வந்து செங்கோட்டையனை புறக்கணிக்கிறாரு அப்படின்னா, இந்த ஓபிஎஸ் உள்ளிட்டவங்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சசிகலா உள்ளிட்டவங்களோட தொடர்ச்சியா வந்து ஒரு தொடர்புலையும் இருந்திருக்கிறார். அதாவது அடிக்கடி வந்து சசிகலா வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம், டிடி தினகரன் உள்ளிட்டவங்களையும் வந்து அடிக்கடி வந்து தொலைபேசியிலேயே வேறு விதமாக சந்திச்சு பேசி இருந்திருக்காரு. இந்த தகவல் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்கு. அதன் காரணமா தான் என்ன பண்ணியிருக்காரு, தொடர்ச்சியா வந்து செங்கோட்டையனை புறக்கணிச்சுட்டு வராரு. ஆனா செங்கோட்டையன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ஓபிஎஸ் வந்து கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு என்னென்ன யுக்திகளெல்லாம் கையாண்டாரோ, என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ, அதே குற்றச்சாட்டுகளை வந்து இப்ப செங்கோட்டையன் மேல வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறதெல்லாம் நோக்கம் இல்ல. மறுபடியும் என்னன்னு ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பா வந்து பாஜக வந்து ஆட்சியை கைப்பற்றிக்கிடுவாங்க. அதனால அதெல்லாம் நோக்கம் இல்ல. இவங்க எல்லாரையும் விலக்கிட்டு கட்சியில இருக்க முக்கிய சீனியர்கள், உரிமை கோர அளவுக்கு இருக்கக்கூடிய முக்கிய சீனியர்கள் எல்லாருமே கட்சியில இருந்து நீக்கிட்டு தான் மட்டும்தான் அதிமுகவின் தலைமை அப்படிங்கறத ரொம்ப விடாப்பிடியா இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி முக்கியமான சீனியர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாரு, தனக்கு கொஞ்சம் இதா இருக்கக்கூடிய சீனியர்களை கூட வெளியில கட்சியை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி. அதன் அடிப்படையில தான் செங்கோட்டையனை வந்து தொடர்ச்சியா புறக்கணிச்சுக்கிட்டு வரார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தொடர்ச்சியா வந்து மோதல் போக்குல இருக்கிறாரு. அண்மையில வந்து இதுல ஈரோட்ல நடந்த எடப்பாடி பழனிசாமியோட பரப்புரை கூட்டத்துல கூட இவர் வந்து செங்கோட்டையன் வந்து கலந்துக்கறல. அப்ப இவர் வந்து வேற விதமான நடவடிக்கை எடுக்க போறாரா, அதாவது அதிமுகவில இருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகம் இல்ல திமுக பக்கம் வந்து போக போறாரா, அன்வர் ராஜா, மைத்ரேயன் இவங்கள மாதிரி வந்து திமுக போயிட்டு இணைய போறாரா, இல்ல வந்து ஓபிஎஸ் மாதிரி தனியன் உருவாக்க போறாரா, என்ன அப்படி என்ன சொல்ல போறாரா, அப்படி என்ன பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு இதுலதான் செப்டம்பர் 5ஆம் தேதி நான் மனந்தில் வந்து பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. சார், அவர் என்னதான் பேச போறாரு, கட்சியில இருந்து வெளியேறத சொல்ல போறாரா, திமுகவுல இருந்து சேர போறேன்னு சொல்ல போறாரா, இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர போறேன்னு சொல்ல போறாரா, என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, இவங்க ஓபிஎஸ் சரி, டிடிவி தினகரன் சரி, சசிகலாவும் சரி, செங்கோட்டையன் சரி, இவங்க எல்லாமே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்தே வளர்ந்தவர்கள். இவங்க வந்து அதிமுகவின் அடிப்படை வேர்களா இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கண்டிப்பா வந்து திமுக கூட போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்னதான் அதிமுக தலைமை குறிப்பா எடப்பாடி பழனிசாமி மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே வந்து திமுக தான் இந்த அதிமுகவில் வந்து குழப்பத்தை விளைவிக்குது அப்படின்னு சொன்னாலும் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்டவங்க திமுகவோட பேச்சை கேட்டுக்கிட்டு கட்சி அளிக்கிறதுக்கான வேலையை செய்ய மாட்டாங்க.
சோ அது வந்து திமுக தான் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது முற்றிலும் ஒரு தவறான குற்றச்சாட்டு தான். ஆனா திமுக வேறு விதமான விஷயங்களை செய்வாங்களே வெளியே இவங்க மூலம் தான் வந்து கட்சிகளை வந்து அழிக்கணும் அப்படின்னு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா திமுகவின் பேச்சு வந்து ஓ பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி, சசிகலாவா இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, செங்கோட்டையனா இருந்தாலும் சரி, இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. நட்பு ரீதியா சந்திச்சு பேசுறதுங்கிறது வேற. ஆனா அவங்க பேச்சை கேட்டு அதிமுகவை அழிக்கிற வேலையை கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே வளர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஆனா இவங்களை பொறுத்தவரை இப்ப என்ன அதிமுக வந்து அதல பாதாளத்துல கிடக்குது. தேர்தல் வந்தா வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்குது. அப்படி ஒரு தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி இந்த ஈரோடு தேர்தலை கூட வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை கூட புறக்கணிச்சதுக்கான காரணம் என்னன்னா மீண்டும் பாத்தீங்கன்னா அதிமுக தோல்வி அடையும். தோல்விக்கு மேல தோல்வி. நம்ம மேல வந்து ஏற்கனவே வந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீண்டும் ஓட்டிட்டு தோல்வி அடைஞ்சோம்னா இது கூடுதலா வந்து ஒரு கேலியும் கிண்டலுக்கு தான் ஆளாகும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவரு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை கூட புறக்கணிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் தான். அதனால மீண்டும் கட்சியை வந்து அதிமுகவை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படிங்கறது தான் செங்கோட்டையன் வந்து வர 5ஆம் தேதி பேச போறார். அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதம் அவர் வந்து என்ன விஷயங்கள் எல்லாம் மறுக்கிறாரு, என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு, அவரோட பிடிவாதத்துக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த செங்கோட்டையன் விளக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல அதிமுகவை ஒன்றிணைக்கிறது சம்பந்தமா பேசுவார் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட உறுதியா நம்மளுக்கு தெரிகிற விஷயம். ஏன்னா வந்து செங்கோட்டையன் வந்து கட்சியில இருந்து வெளியேறி ஓபிஎஸ் மாதிரி தனி அணி அமைக்கிறதோ இல்ல வந்து திமுகவில் போட்டு இணைகிறதோ அதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம்னா தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியா பார்த்து என்ன பண்ணாங்கன்னா இந்த முக்கியமான நிர்வாகிகளை வச்சு என்ன பண்ணாங்க பேசி வந்து கட்சியில அதாவது கூட்டணிக்கு வர்றதுக்கு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் தமிழக வெற்றி கழகம் போயிட்டு சேர்ந்தாங்கன்னா வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப வந்து கொங்கு மண்டலத்துல ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வலதுகரமா இருந்த தங்கமணி கிட்டத்தட்ட அவரோட ஒரு எதிர் அணியில இருக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தங்கமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பெரிய விரிசலே விழுந்து கிடக்குது. அதனால தங்கமணி பாத்தீங்கன்னா இப்ப வந்து எஸ்பி மேதுமணி அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட எந்த நெருக்கமே காட்டல. எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிற பெரும்பாலான நிகழ்ச்சிகளை தங்கமணியும் தவிர்த்திட்டு வரார். சோ கொங்கு மண்டலத்துல ஏற்கனவே வந்து தங்கமணியும் பிரிஞ்சு கிடக்கிறாரு. இங்க செங்கோட்டைன்னு வந்தாருன்னா கண்டிப்பா அதிமுக இருக்கக்கூடிய வாக்குகள் பாத்தீங்கன்னா கணிசமா பிரியும். அதே மாதிரி தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து தனியா இருக்கிறாரு. இப்ப வந்து அவர் கூட்டணியிலும் இல்லைங்கிற போது கண்டிப்பா அது தென் மாவட்டங்களையும் வந்து அதிமுக வாக்குகள் வந்து ஒரு கணிசமா பிரியும். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களையும் பாத்தீங்கன்னா சசிகலா டிடிவி தினகரனுக்கு ஆதரவு வந்து ஒரு அளவுக்கு பெருசா கணிசமா இருக்குது. சோ அவங்க தனியா நிக்கிற போது அங்கேயும் பாத்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் பிரியும். இப்ப எல்லா தரப்புலையும் வந்து பிரிஞ்சு கிடக்கிற வாக்குகள் இந்த வாக்குகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறாங்க. அதாவது வந்து சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா அது எதுக்கு வழிவகுக்குன்னா அதிமுகவின் தோல்விக்கு தான் மீண்டும் வழிவகுக்கும். இந்த பக்கம் அதுக்குனால இந்த சைடு தாவேகாவோட கூட்டணி வச்சனால தாவேகா வெற்றி பெற்றுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. இப்ப தாவேகா சைட்ல வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் உள்ளிட்டவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னா அங்க வந்து அதிமுகவில் வந்து பாஜக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நெருக்கமான சில ஆளுங்களை வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். கண்டிப்பா இந்த வாக்குகள் வந்து 2 பக்கம் பிரிஞ்சு கிடக்கும். மீண்டும் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில செங்கோட்டையன் அந்த முடிவை எடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து செங்கோட்டையனுக்கு இந்த கணக்கு அரசியல் கணக்கெல்லாம் தெரியும். ஆனா அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து அதிமுக காரர் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு தவறான முடிவை எடுக்க மாட்டார் அப்படிங்கிறத அவருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்குது. அப்ப செங்கோட்டையன் என்ன மாதிரியான இதை எடுப்பார் அப்படின்னா மக்கள் முன்னில அதிமுகவில் என்னென்ன பிரச்சனை நிகழுது, என்னென்ன பிரச்சனைகளுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி காரணமா இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த மக்கள் முன் வைப்பாரு அப்படிங்கிறது குறிப்பா அதிமுக தொண்டர்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகளை வந்து விவாதத்துக்கு வைப்பாரு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கறத தான் வெட்ட வெளிச்சமா வந்து வர 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போறார் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து செங்கோட்டையனுக்கு மிகவும் நெருங்கிய சில நபர்கள் சொன்ன விஷயங்கள் தான். சோ இதைத்தான் நம்ம வந்து 5ஆம் தேதி எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர வந்து அவர் போயிட்டு திமுகவில் இணைய போறாரா இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட இணைய போறாரா இல்ல அவங்க கூட்டணி வைக்க போறாரா அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பேசுறோம். இங்கிட்டு
எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் உள்ளிட்டவங்களை நீக்கிற மாதிரி செங்கோட்டையனை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா அதுவும் ரொம்ப குறைவு தான். அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுக்கு செங்கோட்டையன் உள்ளிட்டவங்க தானா வெளியில போகணும் அப்படிங்கறது அவரோட கணக்கு. தானா வெளியில போகணும், கட்சி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா செங்கோட்டையன் உள்ளிட்டவங்கள கட்சியில இருந்து இவர் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார்னா அவருக்கு பெரும்பாலான ஆதரவு கொங்கு மண்டலத்துல இருக்கு. மற்ற பகுதிகளிலும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவோட முழு ஆதரவுல செங்கோட்டையன் இருக்காரு. ஏற்கனவே இது சம்பந்தமா பல விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுகவை சேர்ந்தவர் ஒருவர் முதலமைச்சர் ஆகுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல பேசினாங்க. இந்த பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல செங்கோட்டையனை தான் அந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு பாஜக முக்கிய நிர்வாகிகளா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதையும் சம்பந்தமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்பதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேரையை பாஜக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் செங்கோட்டையனுக்கு பாஜக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட ஆதரவு இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுனால கண்டிப்பா அவர் அதிமுகவுல வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல பாஜகவின் பின்புலத்தோட இருக்கக்கூடிய செங்கோட்டையனை அதிமுகவுல நிற்கும் தைரியம் எடப்பாடி பழனிசாமியும் வர்றதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப செங்கோட்டையன் என்ன பேசுவார் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக, ஏன்னா அதைத்தான் பாஜகவும் விரும்புறாங்க. மீண்டும் தமிழகத்துல அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறணும்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து அதை நம்ம கட்சியா இது பண்ணாதான் வெற்றி பெற முடியும். இப்ப பிரிஞ்சு கிடக்கிற அதிமுகவை வச்சு வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தெரியும். இது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமியுடைய பலமுறை பேசியும் எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒத்து வரல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப செங்கோட்டையன் மூலமா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ செங்கோட்டையன் இதைத்தான் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை தவிர வேற என்ன பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா. அது கட்சியில வெளியேறதோ இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போயிட்டு சேர்றதோ இல்ல திமுகவுக்கு போயிட்டு சேர்றதோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. செங்கோட்டையன் பேசுவதற்கான வாய்ப்பு ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கறத தவிர வேற ஒன்றும் இருக்காது அப்படிங்கறதான் நம்மளோட எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல. செங்கோட்டையனுக்கு மிக நெருங்கிய சில முக்கிய நிர்வாகிகளோட கருத்தாவும் இருக்குது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.